முதலமைச்சர் ஜெயலலிதா உடல்நலக்குறைவு காரணமாக அப்போலோ மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் அவரது உடல்நலம் குறித்து விசாரிப்பதற்காக எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக பொருளாளருமான மு க ஸ்டாலின் தற்பொழுது அப்போலோ மருத்துவமனை சென்றுள்ளார். இது குறித்து எமது செய்தியாளர் ரத்னவேல் அங்கு இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். வணக்கம் ரத்னவேல், சொல்லுங்க. தற்பொழுது மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை சந்தித்து உடல்நலம் குறித்து விவாதிப்பதற்காக சென்றுள்ளார். அது குறித்து தகவலை சொல்லுங்க. அதாவது கடந்த 2 வாரங்களுக்கு மேலாக முதலமைச்சர் ஜெயலலிதா அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இவருக்கு அப்போலோவில் நவீன முறையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பல்வேறு அரசியல் தலைவர்களும் தேசிய தலைவராகட்டும் மாநில தலைவராகட்டும் எல்லோரும் வந்து முதலமைச்சரின் உடல்நலம் குறித்து விசாரித்து செல்கின்றனர். நேற்று கூட ராகுல் காந்தி அவர்கள் நேரடியாக டெல்லியில் இருந்து வந்து முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்து கேட்டறிந்து சென்றார். இதே போன்று பல்வேறு அரசியல் கட்சி தலைவரும் நேற்றும் இன்றும் தமிழகத்தை சேர்ந்த தலைவர்கள் வந்த வண்ணம் உள்ளனர். இந்நிலையில் சற்று 2 நிமிடங்களுக்கு முன்னர் திமுக பொருளாளரும் தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது அப்போலோ மருத்துவமனைக்கு வந்துள்ளார். அவர் தற்போது முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு மருத்துவர்களும் அப்போலோ மருத்துவ நிர்வாகமும் தற்போது என்னென்ன சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகிறது என்பது குறித்து விளக்கமளித்து வருகின்றனர். தற்போது அரசியல் சூழ்நிலையில் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது முதலமைச்சரை வந்து பார்த்துள்ளது ஒரு முக்கியமாக கருதப்படுகிறது. தற்போது முதலமைச்சருக்கு என்னென்ன சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது, தற்போது முதலமைச்சர் நிலை மருத்துவமனை நிர்வாகமும் மருத்துவ நிபுணர்களும் அவருக்கு விளக்கம் அளித்துள்ளனர். அவருடன் சில திமுகவினரும் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. ரத்னவேல், சொல்லுங்க. தற்பொழுது முதலமைச்சரின் உடல்நிலை குறித்து விசாரிப்பதற்காக மு க ஸ்டாலினுடன் வேறு யாரெல்லாம் வந்திருக்காங்க? நம்ம வந்து இப்போதைக்கு அவருடைய ஸ்டாலின் அவர்கள் செல்வதை நம்ம காண முடிந்தது. கட்சி நிர்வாகிகள் மட்டுமே உள்ள அனுமதிக்கப்பட்டனர். குறிப்பாக தற்போது ஸ்டாலினுடன் திமுகவினர் அனுமதிக்கப்பட்டாலும் மருத்துவர்களிடம் ஸ்டாலின் மட்டுமே முதலமைச்சரின் உடல்நிலை குறித்து கேட்டறிவார் என்றும் தெரியப்படுகிறது. முக்கியமாக ஸ்டாலின் அவர்களை மட்டுமே நம்மால் காண முடிந்தது. இங்கே பாதுகாப்பு அதிகமாக உள்ளதால் ஸ்டாலின் செல்வதை மட்டும் நம்மால் காண முடிந்தது. ரத்னவேல், தற்பொழுது முதலமைச்சர் உடல்நிலை குறித்து மு க ஸ்டாலின் அவர்கள் அங்கு வந்து அவரது உடல்நிலை குறித்து விசாரிக்க வந்திருக்கிறார். தற்பொழுது அங்கு அவர் சந்தித்து விட்டு திரும்பிவிட்டாரா? தற்போது அது குறித்து கூடுதல் விவரங்கள் ஏதேனும் கிடைத்துள்ளதா? அதை பத்தி சொல்லுங்க. அதாவது தற்போது ஸ்டாலின் வந்து 5 நிமிடங்கள் ஆகிறது. அவருக்கு மருத்துவர்கள் முதலமைச்சரின் உடல்நிலை குறித்து விரிவாக எடுத்துக் கூறி வருவதாக தெரிகிறது. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அறையை சென்று பார்த்தார் என்பது குறித்து நம்மால் முழுமையாக கூற முடியவில்லை. ஏனால் மருத்துவமனை நிர்வாகமும் அரசு தரப்பிலும் இது குறித்து அறிவிக்கப்பட்ட பின்னரே முழுமையான விவரங்கள் நமக்கு தெரிய வரும். இருப்பினும் ஸ்டாலின் அவர்கள் அவர் அறைக்கு செல்ல வாய்ப்பில்லை என்று கூறப்படுகிறது. ஏன்னா அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதால் உடல்நிலை கருத்தில் கொண்டு அவர் அனுமதிக்கப்பட மாட்டார் என்றும் அவருக்கு சிகிச்சை அளித்து வரும் மருத்துவரிடம் மட்டுமே அவர் கருத்துக்களை அவருடைய உடல்நிலை குறித்து முதலமைச்சர் உடல்நிலை குறித்து கேட்டு வர வேண்டும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ரத்னவேல், சொல்லுங்க. தற்பொழுது முதலமைச்சர் உடல்நிலை குறித்து மு க ஸ்டாலின் அவர்கள் விசாரிப்பதற்காக தற்பொழுது அப்போலோ மருத்துவமனை வந்துள்ளார். இந்நிலையில் அவரை சந்தித்த பிறகு அவர் செய்தியாளர் சந்திப்பாரா? அது குறித்து அவர் மருத்துவர்கள் குறித்து அவர் என்ன விவாதித்தார்? இது குறித்து ஏதாவது கூடுதல் விவரங்கள் இருக்கா? அதை பத்தி சொல்லுங்க. ஏற்கனவே முதலமைச்சர் ஜெயலலிதா உடல்நலம் பெற்று மீண்டும் அவருடைய பணிக்கு திரும்ப வேண்டும் என்று திமுக தலைவர் கருணாநிதி அவர்களும் திமுக பொருளாளர் ஸ்டாலின் அவர்களும் ஏற்கனவே அவர்கள் தெரிவித்திருந்தனர், தங்களது வாழ்த்துக்களையும் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் தற்போது அவர் இந்த மருத்துவமனைக்கு வந்துள்ளதால் அவர் மருத்துவமனை விட்டு வெளியே வரும்போது செய்தியாளர்களை சந்திக்க வாய்ப்பு அதிகம் உள்ளதாக கூறப்படுகிறது. மருத்துவர்கள் தெரிவித்தது குறித்தும் முதலமைச்சரின் தற்போதைய நிலை குறித்தும் மருத்துவர்கள் அவரிடம் கண்டிப்பாக விளக்கியிருப்பார்கள். அந்த தகவலை கண்டிப்பாக திரு ஸ்டாலின் அவர்கள் நமக்கு செய்தியாளர்களுக்கு தெரிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரத்னவேல், மேலும் தற்பொழுது மு க ஸ்டாலின் அவர்கள் அப்போலோ மருத்துவமனையில் முதலமைச்சரின் உடல்நிலை குறித்து சந்திக்க வந்திருக்கிறார். இதை தவிர அவருடன் வேறு யாராவது வந்திருக்கிறார்களா? அவர்கள் யாராவது மருத்துவரை சந்தித்தார்களா? மருத்துவர்கள் மு க ஸ்டாலினிடம் என்ன கூறினார்கள்? இது குறித்து ஏதாவது கூடுதல் விவரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்க.
தற்போது இந்த தகவல் எதுவுமே வந்து இப்போதைக்கு நமக்கு தெரிய வரவில்லை. ஏனால் தற்போதுதான் இந்த மருத்துவர்கள் அவரிடம் விலக்கி கூடி வருவதாக நமக்கு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தற்போது இங்கு உச்சகட்ட பாதுகாப்பு இருப்பதால் நமது தகவல்கள் அவர்களது அரசு அதிகாரிகள் மற்றும் அப்போலோ மருத்துவ நிர்வாகம் நமக்கு தெரிவிக்கிறது. இதன் அடிப்படையிலே நமக்கு செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன. இருப்பினும் அனைத்து தலைவர்களும் முக்கியமாக நேற்று ராகுல் காந்தி வந்த போதும் சரி, மற்ற தலைவர்கள் வந்த போதும் சரி, அவருக்கு மருத்துவமனை மூத்த மருத்துவர்களும் அரசு அதிகாரிகளும் என்னென்ன மருத்துவமனையில் என்னென்ன சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது, அதிநவீனமா என்னென்ன சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது, தற்போது அவரது நிலை முன்னேற்றம், ஏற்கனவே அவர் 2-3 வாரங்கள் முன்பாக இங்கு வரும்போது என்ன நிலையில் இருந்தார், தற்போது என்ன முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது, என்னென்ன சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது, இதற்கு பின்னர் எப்படி இருக்கும் என்பது குறித்து தற்போது அவர்கள் விளக்கமளிப்பால் எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் பொதுவாக அவருடைய நிலை குறித்து ஸ்டாலின் விளக்கம் அளிப்பார்கள் என்று தெரிவிக்கிறது. இதை குறித்து அவர் நம்மிடம் தெரிவிப்பார் என்றும் நம்ம செய்தியாளர்கள் எதிர்பார்க்கின்றனர். ரத்னவேல், சொல்லுங்க, முதலமைச்சர் உடல்நிலை குறித்து தற்பொழுது பார்த்தோம்னா தொடர்ந்து இந்த ஒரு நாட்களாகவே வந்து தலைவர்கள் எல்லாம் அவரை சந்திப்பதற்காக வந்து கொண்டிருக்கின்றனர். இந்நிலையில் தற்பொழுது ஸ்டாலின் அவர்களும் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்து விசாரிப்பதற்காக தற்பொழுது அங்கு வந்துள்ளார். இதனால் முதலமைச்சரின் உடல்நிலையில் தற்பொழுது என்ன முன்னேற்றம் ஏதாவது வந்திருக்கிறதா? இது குறித்து தலைவர்கள் ஏன் வந்து தொடர்ந்து வந்து அவரை சந்திக்க வந்துட்டு இருக்காங்க? இது குறித்த கூடுதல் விவரங்கள் ஏதாவது சொல்லுங்க. தமிழகத்தை பொறுத்தவரை அரசியல் நாகரிகம் என்ற சொல் கடந்த 20-30 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்ததாகவும் தற்போது இல்லை என்று குற்றச்சாட்டு எழுந்திருந்தது. ஆனால் டெல்லியை பொறுத்தவரை அனைத்து கட்சி தலைவர்களும் ஒருவருக்கொருவர் சந்தித்து பேசுவதும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதுமாக இருக்கின்றனர் என்றும், ஆனால் தமிழகத்தில் இது போன்ற நிலை என்று பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்திருந்தது. இந்நிலையில் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதால் அனைத்து கட்சி தலைவர்களும் அவர்களுக்கு அவர் உடனடியாக குணமடைந்து திரும்ப வேண்டும் என்று திமுக தலைவர் கருணாநிதி உட்பட அனைத்து தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் நேற்று அதிரடியாக காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நேரடியாக வந்து இங்கு அவரை சந்தித்து செல்கின்றனர். இது ஒரு நாகரிகமான ஒரு அரசியல் என்று அனைத்து தலைவர்களும் ஒரு பாராட்டு தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் நேற்றும் இன்றும் சரி தமிழகத்தை சேர்ந்த அனைத்து தலைவரும் வைகோ ஆகட்டும், கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் ஆகட்டும், திருமாவளவன் ஆகட்டும் வந்து முதலமைச்சர் உடல்நிலை குறித்து கேட்டு தெரிந்து சென்றனர். தற்போது திமுக பொருளாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமாக ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக வந்துள்ளார். இது ஒரு முக்கியமான ஒரு அரசியல் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது.